இவ்வளோ வீரவசனம் பேசுகிறாள். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் ஓட்டுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தாருல வாக்காளருக்கு. அந்த பணம் எங்கேருந்து வந்தது? காவல்துறையில் பணியாற்றி மாதம் சம்பளம் வாங்கி சம்பளத்தை அக்கௌண்ட்டில் சேர்த்து வச்சு இல்லை ஆடு மேய்ச்சி சேர்த்து வச்ச காசுலையா வாக்காளர்களுக்கு அரவக்குறிச்சியில் கொண்டு போய் பணம் கொடுத்தாரு? பிரதான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் பாஜக நீங்கள் சொல்கிறவங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில் எத்தனை இடங்களில் வென்றார்கள் அப்படிங்கிறது மட்டும் யோசிச்சு பார்த்துட்டு நீ அவர்கிட்ட கேளுங்க. வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எப்படி அது ஏற்புடையதாக ஒரு செய்தியாகவும் நீ எங்ககிட்ட கேட்குறீங்க? அதாவது இப்போ நம்ம நிலக்கரி தட்டுப்பாடு இருந்த சூழலில் கூட தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்துட்டோம். ஏன் பிஜேபி குஜராத்தில் தொழிற்சாலைக்கு மின்வெட்டு அறிவிச்சாங்க? வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 39 தொகுதி மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் தான் மகத்தான வெற்றி பெறுவாங்க. அரவக்குறிச்சி தேர்தல் பிரச்சாரத்தில் இதே நீங்கள் சொன்ன நபர் சொன்ன ஒரு கருத்து இருக்குது, தூக்கி போட்டு பல்ல உடைப்பேன்னு சொன்னார். இது தேர்தல் களத்தில் மக்களை சந்தித்து வாக்கு கேட்குற இடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளா? மற்ற ரகமான அரசியல்வாதிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உங்களை பற்றி சொன்ன கருத்துக்களை 500, 1000, 2000 சொன்ன ஒரு மற்ற ரகமான ஒரு அரசியல்வாதி நீங்கள் சொன்ன நபர். அதனால் மற்ற ரகமான அரசியல்வாதிக்கு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய அரசியல்வாதிக்கு பதில் சொல்லி நேரத்தை வீண் பண்ண வேண்டாம். மாநில தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய தேர்தலுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு பதிவு போட்டவர். உள்ளாட்சி தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் நடத்துது, அதுக்கு மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு பதிவு போட்டவர். படித்த முட்டாளில் 1ஆம் நம்பர் படித்த முட்டாள். இதை விட நான் வேற என்ன சொல்கிறது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு சார். ஆட்சி மாறும்போது முதல் கைது மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று. எனக்கு நிறையா வேலை இருக்குது. இன்றைக்கி 9 இடத்துல வேலைகள் தொடங்குகிறோம். 38 கோடி ரூபாய் மதிப்பிலான வேலைகள் தொடங்குகிறோம். ஏற்கனவே 113 கோடி ரூபா மதிப்பிலான வேலைகளை முதலமைச்சருடைய உத்தரவோடு தொடங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி 198 கோடி ரூபா மதிப்பிலான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை முடிச்சுட்டு சாயங்காலம் நிகழ்ச்சிகள் இருக்குது, நாளைக்கு இருக்குது, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கரூரில் நிகழ்ச்சிகள் இருக்குது. நிறைய எனக்கு வேலைகள் இருக்குது. வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ வீரவசனம் பேசக்கூடியவர் அரவக்குறிச்சியில் ஏன் மண்ணை கவுனார்? மக்கள் ஏன் விரட்டி அடித்தாங்க? பொதுவாக பத்திரிக்கையில் நீங்கள் ஒரு செய்திகள் வெளியிடுறீங்க, இப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்க, தொடர்ந்து ஒருத்தரை லைவில் வைக்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்பதுக்கு நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காக இது போன்ற கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே 100 வார்டில் எவ்வளோ கடுமையான முயற்சிகள் எடுத்தாங்க. ஒரு வார்டு அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுதா? இல்லை ஒரு நகராட்சி பேரூராட்சி அவங்களால கைப்பற்ற முடிஞ்சுதா? எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க? அவங்கள விட கூடுதலான சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய இயக்கங்கள் இருக்குது. அப்புறம் எப்படி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும்? ரியாக்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களைப் போல ஒரு செய்தி நிறுவனங்கள் டிவியாக இருந்தாலும் சரி, பத்திரிகையில் இருந்தாலும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு செய்தி வெளியிடுறதுனால நீங்கள் ஒரு முக்கிய நபராக காட்டுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதானே தவிர, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் யாராவது நான் தெரியாமல் கேட்குறேன் சார், யாராவது ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்விக்கு எதிர்கேள்வி கேட்குறீங்களா?